everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட 11 and 12 குரிய ஃபர்ஸ்ட் மிட்டம் குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பாதி லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனில் கொஞ்சமும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்குரிய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்க்கு சீபெக் எஃபெக்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து பெல்டியர் எஃபெக்ட், ஓகே, அந்த 3 ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் 2.9 அண்ட் 2.10. 2.10 வந்து இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி 3 மார்க் சம்ல ஓயாம வர சம். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்க்கு 11th ஸ்டாண்டர்ட்குரிய பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருந்தா. ஸோ ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். திரும்ப உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்குன்னா இன்னைக்கு அகைன் ஒரு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்ததை நீங்கள் இன்னைக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு கொடுக்க போகிற கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பை யூசிங் கால்குலஸ் மெத்தட். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கூடிய டெரிவேஷனை டெரைவ் பண்ணுறது ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கூடியது கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. புக் பேக்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி புக்கிங்ல பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டிங் ஒரு இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வேற நினச்சி நீங்கள் எழுதாமல் விட்டுறாதீங்க, ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். Equation of motion என்னது v equal to u plus at, s equal to ut plus half at square, v square equal to u square plus 2as. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி s equal to u plus v by 2 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்றது இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி டெரைவ் பண்றது. ஆல்ரெடி 9th கிராஃபிக்கல் மெத்தட் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி பட் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். சும்மா பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும், எழுத ஞாபகம் இருக்கும், பார்க்க பெருசா தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும் போது. பட் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 5 மினிட்ஸ்ல உங்களால அதை கவர் பண்ண முடியும். ஓகேவா? இன்னைக்குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.9, 2.11 அண்ட் 2.16. இதுல 2.9 தான் ரொம்ப முக்கியமான கம்பல்சரி சம். டார்க் யூஸ் பண்ணி உங்களுடைய வெக்டார் ப்ராடக்ட் வச்சு இருக்கும். ஸோ அந்த சம் நீங்க மறக்காம பாத்துங்க. இன்னைக்குரிய போர்ஷன்ஸை மறக்காம கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸையும் டெரைவ் பண்ணி பாருங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு எழுதி பாருங்க. தேங்க்யூ.